ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பிக்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே சமையல், சண்டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கிரேவி செய்ய போகிறேன். இன்னைக்கு வந்து நான் எப்பயுமே செய்கிற ஸ்டைல் இல்லாமல் ஒரு யூடியூப்ல ஒரு ரெசிபி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி செஞ்சால் எப்படி வருது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த vlog ஃபுல்லாக இருக்கும்போது மறக்காம மிஸ் பண்ணா பாருங்க. இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு மீன் கடையில எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஆளே இல்லை. இன்னைக்கு அமாவாசை. எஸ், அது இந்த ஊர்ல தெரியுது பாத்தியா? கிளியரா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்ம ஏரியால வந்து அப்படி கிடையாது. அங்க ஈவன் தாம்பரத்துல கூட அதெல்லாம் யாரும் நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் மெஜாரிட்டி ஜாஸ்தி அங்க. ஆமா கரெக்ட், நம்ம ஏரியால கிறிஸ்டியன் மெஜாரிட்டி ஜாஸ்தி, அதனால ஜாஸ்தி. இங்க வந்து ஹிந்துஸ், அது நிறைய பழமை வாய்ந்த கோயில்கள்லாம் நிறைய இருக்குப்பா. ஆமா ஆமா, பெரிய பெரிய கோயில் 100 வருஷம் 150 வருஷம் கோயில் எல்லாம் இருக்குது. ஆமா, நான் ஒரு நாள் சரி போலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எப்ப டைம் கிடைக்கும்னு தெரியல, போய் பார்க்கணும். எங்கப்பா அது என்னதுப்பா? அது அந்த டப்பால இதுவா? அது மேல மேல அது உள்ள முட்டை இதெல்லாம் எடுத்து போடணும். இல்ல, இது 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 பிரியாணி. ஓ, அன்னைக்கு மிச்சம் இந்த பிரியாணியா? இது வந்து குழம்பு மிளகாய் தூள். பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு ஒரு டவுட், இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டாதான் நான் எதுக்கு தனித்தனியா போட்டுனுக்குறேன்? சரி, நீ வீடியோ எடுக்கிறதுக்கு காட்டுறதுக்காக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். எல்லாரும் அப்படிதானே காட்டுறாங்க. அப்படியா? ஆமா, இந்த தனித்தனியா தான் வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க. வீடியோ எடுக்கணும்ல. நான் என்னடா அது புதுசா பண்றியே அப்படின்னு பார்த்தேன். இது பாத்திரம் அகலமா இருக்குது, அதனால வந்துட்டு எவ்வளவு உப்பு எவ்வளவு இது அப்படிங்கிறது தெரியணும்ல, அளவுக்கு. அதனால இப்ப இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எதுக்குப்பா இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்? இதுக்கெல்லாம் முதல்ல எல்லாம் அப்படிதானப்பா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அப்படி ஆட் பண்றாங்கப்பா, என்னமோ புதுசு புதுசா பண்றாங்கப்பா. கேட்டா என்ன சொல்லுவேன், எங்க ஊர்ல இப்படிதான் பண்ணுவோம். இதை பண்ண மாட்டோம், ஊர்ல இதை பண்றீங்கன்ற. ஓ, எங்க ஊர்ல பண்ணுமா? இது உங்க ஊர்ல பண்றீங்க, எங்க ஊர்ல எல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்க ஊர்ல வெறும் உப்பு, மிளகாத்தூள், காரத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் தான் அரைச்சு போனாங்க. அது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கவங்க தேங்காய் யூஸ் பண்றாங்கன்னா பாலக்காடு வாசம் அடிக்குது. கேரளால எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால அங்க வந்து மெஜாரிட்டி மிக்ஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் நிறைய. இதுதான் பாலக்காடு ஸ்டைல். என்னது இது? புளி கரைக்கிறதா? புளி ஊத்துறது. தேங்காய் தான்ப்பா அவங்க ஊத்துவாங்க. இல்லப்பா, புளிலாம் வந்து நம்ம எங்க ஊர் ஸ்டைல் இது. உங்க ஊர் ஸ்டைல் எங்க இருந்து நீங்க புளி ஊத்திக்கிறீங்க? ஐயா, எங்க ஆயாலாம் புளி ஊத்தி தான், வெறும் புளி தான், தேங்காவே ஊத்தாது. அது குழம்புக்கு. ஃபிஷ் ஃப்ரைக்கெல்லாம் புளி எல்லாம் ஊத்த மாட்டாங்க. ஆமா, அதெல்லாம் அதானே. நீ என்னப்பா புதுசா ஃபிஷ் ஃப்ரைக்கு போய் புளிய ஊத்துற? ஊத்துவாங்கல்ல லெமன். சரி, லெமனுக்கு பதிலா புளி. நீ ஏன் ரூம் போட்டு யோசிச்சியாப்பா? வீடியோல பார்த்தேன், நிறைய யூடியூப் வீடியோஸ்ல பார்த்தேன், நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா இங்க இந்த மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. இந்த ஏரியில பிடிக்கிறாங்களே காலையில எழுந்துச்சு போனா ஏரியில புடிச்சு கொடுப்பாங்களாம்ப்பா. அந்த எந்த மீன்? இது ஜிலேபி. இன்னைக்கு காலையில கூட பிடிச்சுன்னு இருந்தாங்களே, பிடிச்சி அப்படியே விற்பாங்களாமா உயிரோட. எங்க ஊர்ல ரோட்ல போட்டு விற்பாங்க, வாய்க்கால்ல பிடிச்சி. அது செம்ம டேஸ்ட். ஆனா ஆக்சுவலி வாய்க்கால்ல பிடிப்பாங்க. இப்போ எங்கேயோ லேட்டஸ்டா நான் ஜிலேபி சாப்பிட்டேனே. கொடிவேரியில சாப்பிட்டேனா? எங்க சாப்பிட்டேன்? எங்கேயோ சாப்பிட்டேன். ஜிலேபி தான் இருக்கு, ஹோட்டல்ல தான் நினைக்கிறேன். இதெல்லாம் கேரளால சாப்பிட்டோம்ப்பா. கேரளால கரெக்ட். கேரளால ஜிலேபி இருக்கு அப்படின்னாங்க, கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா தடவி வச்சிட்டோம். ஓகேவா? இப்போ மசாலா பத்தாதுப்பா, இன்னும் கொஞ்சம் மசாலா கரெக்டா இருக்கு பாரு, போதும். இதோ இன்னும் கீழே மசாலா எவ்வளவு மசாலா இருக்கு பொறுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஊறின இருக்கட்டும். நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மேலே, அதை போய் முடிச்சுட்டு வந்துடலாம் இது ஊறுறதுக்குள்ள. ஓகேவா? ஓகே வா. என்ன பேபிமா, இன்னைக்கு 4:30க்கு தான் போல் இருக்குது. நம்ம காலையில லேட்டா தானே சாப்பிட்டீங்க? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், காலையில வந்து ஆளுக்கு 4 தோசை. நான் 4 தான் சாப்பிட்டியா? நான் 2 தான் சாப்பிட்டேன், அவனும் 2 சாப்பிட்டான். 4 தோசை. ஆட்டுக்கால் இருந்தது, சிக்கன் கிரேவி இருந்தது. சிக்கன் கிரேவி சுத்தமா காலி பண்ணிட்டியா? எல்லாமே இருந்தது. ஸோ அதனால சூப்பரா சாப்பிட்டோம், வீட்லயே செஞ்சு. மார்னிங் உங்களுக்கு நாங்க காட்டல. ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சண்டே. நான் ஒரு இது ஒன்று பார்த்தேன்ப்பா, மெசேஜ். என்னது? ஐயோ,
3 பேருக்கு சமைச்சாலே அதுக்கப்புறம் 3 நாளைக்கு சமைக்காது பேபிமா. இப்ப 15 பேருக்கு செஞ்சதுன்னா எத்தனை நாள் சமைக்காது? பெஜாராயிட்டலாம் பார்த்துட்டு மெசேஜ. அப்படிதான் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். செய்யணும்னு இருந்தா எங்களுக்கு செய்யணுங்கிற சுச்சுவேஷன் இல்லாத போது நாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெருசா செஞ்சா சாப்பிட போறோம் அப்படின்ட்டு நாங்க நல்லா கஷ்டா விட்டுருவோம். மத்தபடி ஆக்சுவலி அதுதான் விஷயம். ஆனா இன்னைக்கே நான் யோசிச்சேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது இதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு போய் செஞ்சு எப்போ சாப்பிடுறது, பேசாம வெளியிலயே வாங்கிடலாமான்னு தான் யோசிச்சேன். இந்த வேலையை நீதான் பாக்குறேன் என்ன அப்புறம் யோசிச்சேன், சரி கரும்பு வெளில வாங்கினா ஒரு பிரியாணி எங்க போனாலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்குது, சரி ஓகே நீயே செய்யறேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்துட்டேன் கம்முன்னு. இன்னைக்கு மீன் சுத்தமா இல்லை, கேட்டா அமாவாசைன்ட்டாங்க. அமாவாசை அது இங்க இல்லப்பா, இங்க பயங்கரமா கடைபிடிப்பாங்க போல் இருக்குது. ஆமா இந்த ஊர்லப்பா இது, அதனால இங்க கடையில எல்லாம் இல்ல. சீ ஃபிஷ் இருக்காங்கன்னா கவலையை காட்டுறாங்க, எனக்கு தேவையில்லைங்க. ஏற்கனவே கவலை ஜாஸ்தி இருக்குது எங்களுக்கு, இல்ல சாப்பிடுறதையும் கவலையை ஏன் சாப்பிடுவானே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓகே மீன் நல்லா ஊறிடுச்சு. பாப்பா கோவா போனதை பார்த்தோன்னே நம்மளும் கோவா போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு. அப்படியே தாட்டை அப்படியே மண்டமலே கொட்டுன்னு கொட்டி அந்த தாட்டை உள்ள தள்ளிட்டேன். ஆமா தவா நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் இதில் தான் நம்ம பொரிச்சோம். இதுல ஒரு பார்ட் வேவும் ஒரு பார்ட் வேவாதுப்பா, அது ஒரு பிரச்சனை இருக்குப்பா. இதுல புளிச்ச இது செய்யணும்ப்பா. மீன் கேரளால செய்வாங்களே, இலையில மசாலா தடவி இலை உள்ள வச்சு வேக வைப்பாங்களே. நம்ம அங்க சாப்பிட்டுருக்கோம், நான் சாப்பிட்டுருக்கேன், நீ சாப்பிட்டுருக்கியா என்னன்னு தெரியல. இதுல நம்ம கோயம்புத்தூர்ல அவினாஷ் ரோட்ல ஒரு ஹோட்டல் இருக்குமே, ஹோட்டல் பேர் என்ன? அலங்காரா? இல்ல அது காந்திபுரம். ஹரிபவன்ல பார்த்து ஒரு வாட்டி நானு பிசினஸ் விஷயமா போயிருந்தப்போ அப்ப சாப்பிட்டுருக்கேன். நம்ம சாப்பிட்டுருக்கோம் நிறைய. அந்த இந்த மாதிரி அந்த மீன் மசாலா தடவி இது உள்ள வச்சு அப்படி ஒரு வாட்டி சாப்பிட்டேன். பார்த்து என்னப்பா எங்க ஊர் மீன் குழம்பா இது, இல்ல உங்க ஊர் மீன் குழம்பா? இது வந்து யூடியூப் மீன் குழம்பு, யூடியூப் ஃபிஷ் ஃப்ரை. நைட்டு நான் ரீல்ஸ் பார்க்க போகும்போது அப்ப நிறைய ரீல்ஸ் வந்து இருக்கும் சரியா, இப்படி திருப்பி என்ன போடு அப்படி என்ன திருப்பி போடுன்னு ஒரு நிறைய ரீல்ஸ் வந்து இருக்கும். அந்த ரீல்ஸை பார்த்து ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப யூடியூப் ஃபிஷ் ஃப்ரை இது. ஆமா யூடியூப் ஃபிஷ் யூடியூபர் ஃப்ரை. எப்படி யூடியூப் ஃபிஷ் ஃப்ரை, யூடியூப்ல பார்த்த மாதிரி குழம்பு, அரைச்சு வச்ச குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜின்ஸா வைக்கிறேன் இன்னைக்கு. ஆனா இங்கதான் வந்து எனக்கு இந்த மீன் வாங்குறதுக்கு பிடிக்குது, மற்ற இடத்துல இந்த மீன் வாங்குறதுக்கு பிடிக்கல எனக்கு. இப்போ அடுத்த வாரம் இதுல போய் வாங்கணும்ப்பா. ஆமா அடுத்த வாரம் என்ன பண்ணணும், சாட்டர்டே கேட்கலாம். சாட்டர்டேவோ இல்லை ஃப்ரைடே நைட்டோ, நைட் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே நேராக போகிறோம், மீனை வாங்குறோம், வாங்கினா அப்படியே வரும் கேட்போம். ரெடி பண்ணிடுறேன் ஓகேவா, இதுலயே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ற மாதிரி. இதுல வந்து என்னன்னா கொஞ்சம் வெந்தயம், சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும். இதுல எடுத்து போட்டுலாம். வதங்கவே இல்லப்பா, வதங்கிச்சுப்பா. தேங்காய் சூடானா போதும்பா, வெங்காயம் தான் நல்லா வதங்கணும். வஞ்சரம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, அங்கதான் போய் வாங்கணும். நான் இன்னைக்கு அப்படியே நேரா எப்படியும் நான் இன்னைக்கு அப்படியே நேரா தாம்பரம் போய் வாங்கலாம்னு தான் நினைச்சேன். சரி எப்படி நாளைக்கு அங்கதானே இருப்போம், நாளைக்கு வாங்கிப்போம் அப்படின்ட்டு கம்முன்னு வந்துட்டேன். கேரளா ஸ்டைல்ல வைக்கிறோம்ப்பா. தேங்காய் எண்ணெய் ஊத்தி
ஓகே. என்னைக்காவது நாளைக்கு தான் சாப்பிட்றோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமாம்மா, நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம தலையிலேயே ஒழுங்கா தேங்காய் எண்ணெய் வைக்காதவங்க நமக்கு தான் எல்லாம் வந்துடும். கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆக போதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இது வந்து கொஞ்சம் எல்லாம் வதங்கட்டும். அதுக்குள்ள அரைச்சி எடுத்துரு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஆகும் ஒரு 15 minutes அவ்வளோதான். கொதிச்சதுலாம் வேலை முடிஞ்சுதுப்பா. மீன் வறுக்கிறதே பெரிய வேலை. அதுதான் வந்துட்டு அப்புறம் என்ன உனக்கு? நான் பயத்திலே வந்தேன் கீழே. ஐயோ மீனா இன்னைக்கு நம்மள போட்டு வதக்குமா இது வருன்ட்டு அப்படின்ட்டு. அதனாலே எனக்கு மீன் வாங்குறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இந்த வந்து தக்காளி எல்லாம் இதே போட்டு அரைச்சிடலாம். ஓகேவா? மறந்துட்ட பட்டியா? என்ன மறந்த? என்ன மறந்த? மீனை வார்த்தினா டேஸ்ட் பண்றதுக்கு இல்லை. என்ன பேபிமா, மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆமா, மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து நம்ம இன்கிரிடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். கூட இன்கிரிடியன்ஸ் ஆச்சி மீன் குழம்பு மசாலான்னு எதுவுமே இல்லையாப்பா? இருக்குப்பா, அது எனக்கு பிடிக்கல. பா நீ உன் மசாலே போடுப்பா, உன் மசாலே சூப்பரா இருக்கும்பா. அதுதான்ப்பா போட்டுருக்கேன். அதான் போடுறியா? அந்த மீன் குழம்பு மசாலாவோட பேபிமாவோட மீன் குழம்பு மசாலா செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நிறுத்திட்டு, அதனால நிறுத்திட்டு வாங்குறது இல்ல. இது சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு பிடிக்கும். இன்னும் நல்லா போடுற மசாலா. எப்பயும் போடுற மசாலா தான். இன்கிரிடியன்ஸ் ஒன்னு டிக்ரீஸ் பண்ணும், ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணும். குழம்புக்கு ஏத்த மாதிரி அவ்வளவுதான். இப்போ இதுல இன்க்ரீஸா டிக்ரீஸா? எது? யூடியூப் மசாலா நீ யூடியூப் பார்த்து செய்யறேன் நீ. அதுக்கு ஏன் மசாலா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தான். அது இதேதான் மசாலா குழம்பு மிளகாய் தூள் போடுறாங்க, அவங்களோட இதுதான். பட் ஆனா இது அந்த மாம்பழத்தை இன்னைக்கு அறுக்குற. ஆமா, இங்க பாரு நல்லா இருக்கு. குழம்பு கலரே நல்லா பாக்குறதுக்கு கம்மியா இருக்குல்ல? ஆமாப்பா, இன்னைக்கு நல்லா சுருக்கணும். நம்ம பீச்ல மீன் குழம்பு சாப்பிடுவோம்ல மதியானத்துல போனா, அந்த மாதிரி வைப்பா. அதெல்லாம் புளிகை அரைச்சி ஊத்துனது தான். எங்க திருப்பத்துக்கு நம்ம உதவி இல்லாம எதுவுமே நடக்குமா? ஆடா, இதை திருப்பறதுக்கே நான் இவ்வளவு நேரம் பண்றேன். அவ்வளவுதான். சூப்பர். லாஸ்ட் டைம் நீ இந்த கடாயை எனக்கு கொடுத்த வறுத்து வருன்ட்டு இல்ல, எனக்கு இதுல வறுக்க தெரியல இந்த மாதிரி. அப்ப நீ மூடிலாம் கொடுக்கல. நீ ஒரு சதிகாரி. நீ பண்றது தான் நல்லா இருக்கணும்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த அம்மா வறுக்கிறாங்கன்னு மூடி போட்டு வருதுன்னு. நான் அப்பத்துல இருந்து இந்த கடாயில வறுக்க மாட்டேன்னு எல்லாம் அரைச்சி ஊத்திட்டியா? அவ்வளோதான். ஓகே, இப்படி அழகா திருப்பி போட்டுட்டோமா? திரும்பி இதுவை போட்டு மூடிடலாம். ஒரு அப்பதான் நெடி ஏறாம இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாத்திரம் வச்சாதான் எதுவுமே நம்ம கை வச்ச. இதுனா இப்ப தேங்காய் அரைச்சி ஊத்திட்டியா? புளி ஊத்து. எவ்வளோ இருக்குது மீன் குழம்பு. நைட்டுக்கு மாவு இருக்கா? அப்போ விடு, இட்லி ஊத்திடலாம். வேற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி மீன் குழம்புனா தட் இஸ் டார்க் கலர்ல இருக்கணும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்தணும்னா இந்த மாதிரி கலர்ல தான் வரும். ஆனா இந்த மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கியாப்பா நீனு? காரப்பொடி மீன் குழம்பு செஞ்சிருக்காங்களா? எங்க அம்மா அது சூப்பரா செய்யும். செம்மையா இருக்கும், சாப்பிட்றதுக்கே ஆசையா இருக்கும். அந்த காரப்பொடி மீன் கூட சாப்பிட்ருவேன். சாதாரணமா காரப்பொடி மீன்லாம் சாப்பிட மாட்டோம். அந்த மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கும். நல்லா மிளகுலாம் போட்டு
நான் இப்போ எப்படி நம்ம டெய்லி நான்வெஜ் சாப்பிடுறோமோ அதே மாதிரி நாங்கள் டி நகரில் இருக்கும்போது சின்ன பசங்களாக இருக்கும்போது டெய்லி ஆனால் சிக்கன் மட்டன்லாம் சாட்டர்டே சண்டே தான். டெய்லி மீன் எறா நண்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ். எங்கள் ஆயாவே போவோம், எங்கள் ஆயாவை வாங்கிட்டு வந்துடும். எங்கள் ஆயாவோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கடை வச்சுருந்தாங்க. அதனால் டெய்லி போய் பிடிச்சின்னு வந்துடும். சும்மா அப்போ நான் மிஞ்சி போனால் ரேட்டு எவ்வளோ இருக்கும், ஒரு 20 ரூபா கொடுத்தாலே நிறைய மீன் வந்துடும். நான் சொல்கிறது நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 5th 6th அந்த ரேஞ்சில். அப்போல்லாம் 365 நாளாக எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் இருக்கும். அப்புறம் டி நகர்லேருந்து நாங்கள் தாம்பரம் வந்தவொன்னே தான் திரும்பி எடுத்துடலாம். பழைய குருடி கதவு தரடின்னு ஆகிப்போச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உனக்கு, டோன்ட் வரி. இப்போ நானே இங்கே டேஸ்ட் பார்த்து வந்துட்டேன். நீ என்ன பண்ணுற? இப்போ நீ வருவேன்னு நான் டேஸ்ட் பார்க்காம உட்காந்துருந்தேன். எப்படி இருந்தது? நீ சாப்பிட்டு சொல்லு. டிஃப்ரெண்டா இருக்கா டேஸ்ட்? அந்த புளி ஊற்றி தானே ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அதனால இந்த மீன்ல உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. இதனால டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குதுப்பா. இல்ல டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்தது பார்த்தேன். நம்ம முதல்ல இது வஞ்சரத்துக்கு பண்ணணும். இது வஞ்சர மீன் தான் பண்றாங்க. கரெக்ட். நல்லா மசாலா வச்சு நல்லா மசாலா அப்பதான் ஒட்டி இருக்குது. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. அது இதுல இவ்வளவு ஒட்டுனதே பெரிய விஷயம். நீ அந்த புளி ஊத்தியே ட்ரை பண்ணு. இனிமேல் சூப்பரா இருக்கு, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மஞ்சத்துல ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அப்படியே கொஜ்ஜு மாதிரி நல்லா வைக்கிறாங்க. நம்ம போறோம் நைட் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே நேரா போறோம் ராயபுரத்துல தூக்குறோம் வஞ்சரத்தை. இப்போ ஒரு 10 கிலோ வஞ்சரத்தை தூக்குறோம். ஆமா. ஓகே. நம்ம ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து அது எம்டியாவே இருக்குப்பா. அந்த ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து இல்ல, அது ஒரு பக்கம் ஃபுல்லாவே வந்து அந்த ஃப்ரீசர் தான். நானும் மீன் வாங்கி வந்து வச்சு டெய்லி 2 பொரிச்சு சாப்பிட்டு நீ சொல்லுவ தெரியுமா? அந்த மாதிரி நம்ம அங்க போயிடுறோம். ஒரு 2 நாள் தான் இங்க இருக்கிறோம், அதுக்கப்புறம் அங்க போயிடுறோம். அதனாலதான் அதெல்லாம் அங்க போகும்போது டப்பால போட்டு எடுத்துன்னு போயிடணும். அது அங்க ஃப்ரிட்ஜ் இல்லையா? அங்கேயே நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு டேஸ்ட். இவன் குரங்கு வேலையை காட்டிடுற பத்தியா, குரங்கு சேஸ்டிக்கு பண்ணிடுற பத்தியா. மாம்பழத்தை வறுத்துட்டா சாப்பிட்டுடலாம். எதுக்கு நான் இப்போ அப்படி சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நிறைய மீன் புண்டா மாதிரி பண்ணிச்சு. ஆல்ரெடி வெட்டும் போதே நான் மெலிசா வெட்டுங்கன்னு சொல்லி ஒரு 2-3 மீன் ரொம்ப மெலிசா போயிடுச்சு. அதான் எப்படி இருக்குது மீன் குழம்பு டேஸ்ட்? நீ சொல்லாத, அவன் சொல்லுவான். சாப்பிட்றா. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு தான் சாப்பிட்றோம். வஞ்சர மீன் சாப்பிட்டே ஆகணும்பா நெக்ஸ்ட் வீக்ல. உப்பு மட்டும் இல்லையா? அது பிரச்சனை இல்ல, அது போட்டுக்கலாம். காரெல்லாம் சுருக்குனுது. இல்ல கார சாரமா. யூடியூப் நல்லா தான் பாருது. யூடியூப் பார்த்து வச்சது. இப்போ யூடியூப் சொல்லப்பா, அது யூடியூபர் யாராச்சும் பண்ணிருக்கு தானே பார்த்துருப்ப. அதை நான் பார்த்து செஞ்சேன். வேணாம் குழம்புல தான் போகணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். புது விதமாக ட்ரை பண்ணிட்டு ஆஹா ஓஹோன்னு பேபிமா எப்படி இருக்குப்பா. நானும் தான் சொன்னேன், ஆனால் அது சூட்டில் சொல்லியிருந்தேன். செம்மையா காரம் கொட்டி வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு லைட்டா வாயில பட்டுது, அப்போயே நாக்கெல்லாம் எரியுது. செம்மையா இருக்குது. இப்படிதான் இருக்கும் அந்த காரக்குடி மீன் குழம்பு. ஞாபகா எங்க அம்மா வைக்கிறது. அந்த பெப்பர் தூக்கலாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்க அம்மா பண்ணுவாங்க. காரக்குடி மீன் ஒரு மீன் விற்கும். அந்த மீன்ல குழம்பு வைப்பாங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த விளாக்லயே சொல்ல அது சூப்பரா இருக்கும்பான்னு. ஆனால் கட்சியில் அதே மாதிரி வந்துருச்சு. பட் நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி வரும்ன்ட்டு. வேற லெவல்ல இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.